ஞாபகிக்கப்பட வேண்டியவர்கள். கார்த்திகையின் இறுதி நாட்கள் எம் சம்மாந்துரை தாய்க்கு கருப்பு தினங்கள். இயற்கையின் கோரப்படியில் இழுப்புற்று மறைந்த சிட்டுக்களை தொலைத்துவிட்ட கனதியான நாட்கள் அவை. எதையுமே திடமாக எதிர்கொண்ட இக்கிராமம் தன் உணர்வுகளால் உடைந்து போன கரை படிந்த நாட்கள் இவை. இழப்புகளும் அனர்த்தங்களும் இயற்கையின் இருப்பிடங்களான போது சில இதயங்களின் மகோற்சவ பணிகளுக்கும் இந்நாட்களே நினைவு சாரல் எழுகின்றது. அலறலும் கதறலும் எம்மவர் அவலங்களும் இழந்து போன இளசுகளை தேடி திகைத்த போது அதில் மும்முரமாய் தம் சமூக பணி நல்கிய ஆர்வலர்கள் ஒவ்வொருவரும் எம் இதயத்தில் நிறுத்தப்பட வேண்டியவர்கள். அந்த வகையில் எமை அண்டி வாழும் சிநேகிதமாய் அயலூர்களின் ஜனாசா மீட்பு குழுக்கள், அவர்களோடு இணைந்த எம் படைகள் உம் சேவைக்கு இல்லையொரு கிரீடங்கள். இன்னும் இரவு பகல் பாராது இணைந்திருந்த மீடியாக்கள் உடனுக்குடன் செய்திகளை உவந்தளித்தீர் மறக்காது. களத்தில் தவித்த சொந்தங்கள், கரிசனை காட்டிய சங்கங்கள், உண்மையில் நீங்கள் எம் உள்ளத்தில் இருத்தப்பட வேண்டியவர்கள். துடிப்புள்ள வாலிபர்கள், துறையோ தவிந்த இளைஞர்கள், மாற்று மத சகோதரர்கள், மதிக்கத்தக்க அரசியல்வாதிகள் என நீளும் எம் கணக்கில் தொடர்கிறது பட்டியல்கள். மனிதம் காக்கும் இடரணுத்த குழுக்கள், இதர வழி உதவிய நன்கொடையாளர்கள், கரையோர ஜாம்பவான்கள், கண்ணுறக்கம் இழந்த தேடல் குழுக்கள், இன்னும் வைத்தியத்துறை அதிகாரிகள், அவர் வழி நிற்கும் சேவகர்களும் மறக்க முடியா நினைவகங்கள். வாகன உதவிகளால் ஜனாசாக்களை வீடு சேர வழிவகுத்த ஆத்மீக நெஞ்சங்களும் எம் அகத்தால் நனைக்கப்பட வேண்டியவர்கள். இன்னும் மறைமுகமாய் இருந்து தம் துவாக்களால் அமைதி பணி செய்த அன்புள்ளங்களும் அக்கறை காட்டிய அனைத்து உள்ளங்களுக்கும் மொத்தமாய் நன்றிகள். இறை பொருந்தியவும் சேவை, இனமதம் காட்டா நேசம், இதயங்களை தொட்ட வருடர்கள், இவற்றை விளக்க இல்லை எம்மிடம் வார்த்தைகள். ஆதலால் உங்கள் அனைவருக்கும் உரிய பயன் அந்த இறைவன் இனி அளிப்பான் நிஜம். நன்றி நன்றி. வாழ்க மனிதமினி.